நாங்க 10வது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா நடிகர் விஜய் எங்களுக்கு 5000 ரூபாய் கவர் கொடுப்பார் சார். கல்வி தந்தை விஜய் கைதட்டிடலாமா? அப்படி தட்டிடலாமா? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல சார் எஜுகேஷனுக்கு விஜய் எவ்வளவு பண்ணிட்டாரு சார், அதான் பாக்கலாம். படிச்ச பிள்ளைகளோட போட்டோ எடுக்கிறாரு, உண்மைதானே? 5000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த திமுக அதிமுக கொடுக்கவே இல்லை சார். நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஃபீல் வரும்ல, உண்மைதானே? பார்த்தா வரலையா? இது கொடுத்துருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு அண்ணன் நான் தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு நான் வேலைக்கு போக ஆசை இருக்கு. யாருக்காக இருக்கா? கைதுங்க. ஏப்பா ஹிந்தி படிச்சா வரலைங்கன்னா ஹிந்தி படிச்சு பீகாருக்கு போலாம்ல, யூபிக்கு போலாம்ல. ஏன் நமக்கு ஆசை இல்லை? நமக்கு ஆசை இருக்கு. லண்டனுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும், துபாய்க்கு போகணும், சவுதிக்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும், சென்னைக்கு போகணும், பெங்களூருக்கு போகணும், மேட்டுப்பாட்டிலிருந்து கோயம்புத்தூர் வரணும். ஆசை இருக்குதானே? யாருக்காவது உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும், பீகாருக்கு போகணும் ஆசை இருக்குமா? ஏன் இல்லை? நம்ம விட நல்லா அழகா வெள்ளையா முழு ஹிந்தி படிச்சவங்களாம் நம்ம ஊர் காரமடைக்கு, நம்ம ஊர் மேட்டுப்பாளையத்துக்கு, நம்ம ஊரு சித்தாறு விலைக்கு, கூலி விலைக்கு, பாடி புரிக்கும், பேர் புரிக்கும் வந்துட்டாங்களா இல்லையா? ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஏன்டா என் ஊருக்கு வந்தா? கேள்வி கேட்கிறமா இல்லையா? ஒற்ற குலையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய பள்ளிகளின் அமைச்சர் அன்புமிகு சுமையா அவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கை 2020 மத யானை என்கிற இந்த புத்தகத்துடைய திறனாய்வு கூட்டத்தை முதலில் சென்னையில் தொடங்கி அடுத்த நெல்லை, இப்போது கோவை என்று தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் மக்கள் மன்றத்தில் கருத்துரை வளர்க்கிற திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் நடத்துகிற இந்த திறனாய்வு கூட்டத்தில் தலைமையேற்கக்கூடிய என்னுடைய தோழர் ஆற்றல்மிகு சிந்தனையாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மாரப்பன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றி வந்திருக்கிற மரியாதைக்குரிய கோவை மன்ற ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரமேஷ் அவர்களுக்கும், நோக்க உரையாற்றி வந்திருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் காவண்ணா நீலகிருஷ்ண பாபு அவர்களுக்கும், முன்னிலை வைக்கிற மரியாதைக்குரிய தோழர்கள் பிரசாந்த், மதியரசன், தெய்வ சிகாமணி, ராவணன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தோழர் சிற்பி சிவராஜ் அவர்களுக்கும், நன்றியுரை சுமக்கக்கூடிய மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் என்னோடு கலந்திருக்கிற எங்களின் மாணவர்களுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் பிஜி கோகுல் அவர்களுக்கும், தெற்கு மாவட்டத்துடைய மாணவர்களுடைய மாவட்ட அமைப்பாளர் இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிற தம்பி பிரபு அவர்களுக்கும், அவர்களுக்கான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த அமர்வில் மாணவர்களை அழைத்து வந்து இந்த கருத்தரங்கிற்கு உதவியாக இருக்கிற மரியாதைக்குரிய தம்பி அந்தோணிராஜர்களுக்கும், தம்பி சிவபிரகாஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய தோழர்கள் நேருதாஸ், தோழர் கடலூர் அவர்களுக்கும், இணையதள தோழர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மாணவர்களுடைய மாவட்ட துணைப்பாளர்கள் சகோதரர்கள் மனோஜ்குமார், அரவிந்த், பூர்ணச்சந்திரன், நந்தாயுதபாணி, தம்பி முனீஸ் அவர்களுக்கும், மாவட்ட சுற்றுச்சூழலுடைய துணை அமைப்பாளர் சகோதரர் டேவிட் பீட்டர் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக ஒரு தனக்கு குறித்தான தர்க்க பாணியோடு நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கு காலம் சூழல் அமையவில்லை என்றாலும், ஏன் இந்த சமூக சூழலில் திராவிட இயக்கம் எப்படி இருக்கிறது? ஒரு தத்துவம் என்பது தன்னைத்தானே எப்போதுமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய தத்துவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாரும் இந்த களத்தில் விதைத்தார்கள். வெறும் நூட்களில் இருக்கிற சொற்களை மட்டும் உதிக்கிற வரலாற்று வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அந்த தர்க்கத்தை சமகாலத்தில் பொருத்தி வருங்காலத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் என்பதில் மிக சால சிறந்த தோழர் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு நண்பர் காசு நாகராஜன் அவர்கள் தன்னுடைய நேரத்தை எனக்கு அளித்து உங்களையும் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை செய்திருக்கிறார். ஒரு மரியாதைக்குரிய தோழர், என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்வில் தோழர் நேரதாஸ் இருக்காரு. அவருக்கு மதர் மணிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வெண்மணி மூலியமா தோழர்கள் பள்ளிகள்லாம் சாதி இருக்காங்க எப்படியாவது சிக்கலாக தொடர்ந்தார். சிக்கல் இருக்க தோழர் அது
எம்இஸ் ஒரு முறை வந்த போது வெளிப்படையா கேட்கறாங்க. சில இடங்கள் இருக்கு, அது வந்து அது எந்த மாதிரி கேட்டல, அதாவது நம்ம அதை சமைச்சுக்கல. அது வந்து அப்ப அவ தோழர் போது இதை அமைச்சர் வேற மாதிரி சொல்லும் போது எம்இஸ்ல சில இடங்கள் வேற மாதிரி கேட்கறாங்க. உங்க கருத்தையெல்லாம் அது பின்னாடி வந்து தமிழ்நாடு முழுக்க வெளிப்படையோடு அது கேட்கக்கூடாது, அது தரப்புகளுக்கு கொண்டு வரப்படும் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது. அது வந்து நீங்கள் போட்ட அப்படிதான் எங்கோ ஏனென்றால் இந்த ஆட்சி என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மிக உறுதியாக இருக்கிறார். சாமானியர்களா, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை மக்களா, அவர்கள் கருத்துக்களால் விளைகிற ஆட்சி. ஆட்சியாளர்கள் 2 காதுகளை திறந்து வைத்துக் கொள்வோம், திறந்த மனதோடு இருப்போம். நம் மீது இருக்க விமர்சனங்களை நாம் எதிர்கொள்வோம் என்கிற ஒரு உயரிய சிந்தனை சொந்தக்காரர் முதலமைச்சர். அதனால்தான் ஒரு மரியாதைகளை தொடர் நாகராஜன் சொல்கிற போது எப்போதும் இருப்பார் என்று தன்னுடைய தன்னுடைய மகன் வசந்தரோடு பேசியதாக சொன்னார். அதை இருக்க வைக்கிற வேலையை நாம் செய்ய வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா அப்படி வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தான் இந்த மத யானை என்கிற இந்த நூல். தம்பி பேசாம வந்து 2 ஏற்பாடு ஆயிட்டாங்க. அப்படியே என்ன பாட்டு கேட்ட பரவாயில்ல, ஜாலியா என்ன பாட்டு கேட்ட பாடலாம் சொல்லாது. கொஞ்ச நேரம் சரியா எங்க தந்துருக்கீங்க சொல்லுங்களா? எங்க பாடுறேன். எத்தனை மணிக்கு எப்ப எத்தனை மணி தூங்குவேன்? உட்காந்து சொல்றீங்க சொல்லலாம். எத்தனை மணி தூங்குவேன்? 10 மணியா? நீ 10:30 தூங்கிக்கலாம். சரியா? 1/2 மணி நேரம் லேட்டா உட்காரு. தம்பி கொஞ்சம் பார்க்கலாமா? தங்கச்சி காண்டி விடு தங்கச்சி. உங்களை தான் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். தம்பி உங்களே தான் கேமரா செல் போனா ஒரு 1/2 மணி நேரம் உங்க நேரத்தை நான் திருடிக்க விரும்புறேன். சரியா? என்னுடைய நேரத்தையும் நீங்க திருடிக்க வேண்டாம். இந்த தேசிய கல்வி கொள்கை அப்பனா என்ன அப்படின்னு இருக்குல்ல, நான் வந்து வழக்கறிஞர் படிச்சு முடிச்சிருக்கேன். வழக்கறிஞர்களையும் மாஸ்டர் ஆஃப் காமா முதுநிலை சட்டம். அதனுடைய படிப்பு வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டம் ஒரு ஃப்ராட் விளையாட்டு அணிமுத்தையாக கற்றுக்கொண்டிருக்காரு. அதை வைத்தான் இந்த ஆய்வு. இந்த அரசியல் சட்டத்துக்கு ஒரு மாற்று சீராய்வு வேண்டும் என்பது என்னோட ஆய்வு. அதை அண்ணா அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேலர் பிரபாகரன் அவர்களுக்கு சமர்ப்பணம் தான் தேசிய விடுதலை என்று அதை முடித்திருக்கு. ஏன்னா இது எப்படி வழக்கறிஞர்கள் மட்டுமே செய்ய முடியுமா? நான் ஒரு வழக்கறிஞர். இங்க எத்தனை பேர் காலேஜ் படிச்சிருக்கீங்க? காலேஜ் படிச்சிருக்காங்க. தம்பி படிக்கிறீங்களா? கொஞ்சம் பணம் தூக்குங்க. தூக்குறா தம்பி. என்ன படிக்கிற தம்பி? என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி லா படிக்கிறீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் உதாரணத்தை வச்சுக்கோம். இங்க பிஏ ஹிஸ்டரி படிக்கிறீங்களா? பிஏ தமிழ், பிபிஏ தமிழ். இப்ப நம்ம எல்லாம் போறோம்ல, காலேஜ் போறோம். காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இப்படி படிச்சோமா? எடுத்தோட புத்தகம் வருமா? முதல்ல என்ன இருக்கு தமிழ்ல? முதல்ல பாடத்திட்டத்துல பாட்டு என்ன இருக்கு? கடவுள் வாழ்த்து. ரைட். அடுத்த என்ன இருக்கு? திருக்குறள். அடுத்த என்ன இருக்கு? பாரதிதாசன், பாவேந்தர். இப்படி போகும்ல, போய் முடிக்கும் போது ஒண்ணு முடியும்ல தமிழ். இங்கிலீஷ் தான் என்ன இருக்கு? போயம். நான் அப்படி போகுமா? மேத்தமெட்டிக்ஸ் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஈக்குவேஷன் போடுவோமா? சயின்ஸ் என்ன இருக்கு? எந்திரவியல். ஒன்று இருக்குல்ல, பாடம் படிக்கிறீங்கல்ல, உட்கார போது புத்தகம் இருக்குல்ல, எடுத்து ஃபர்ஸ்ட் டே முதல் பார்க்கலாமா? பார்க்கணும்ல. அப்படி அப்படி ஒரு ஃபீல் இருக்கும்ல. என்னைக்காவது ஒரு நாள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை யார் வடிவமைச்சிருப்பாங்க? அப்படியே வச்சிருக்கீங்களா? வீட்டுல போய் பார்த்தா சாப்பாடு இருந்தானே, சாப்பாட்டுல ரசம் வந்துச்சுன்னா அம்மா ரசம் விஷமா இருக்கான்னு சொல்ல மாட்டியா? ஒரு நாள் அம்மா சொல்லுவாங்க, இந்த ரசத்தை வைக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்ட தெரியுமா? உங்க அப்பா என்ன பாடுபட்டார் தெரியுமா? காலையில 6 மணிக்கு ஏறி சிறுமுகையில பஸ் ஏறி மேட்டுப்பாளையம் கடைக்கு போய் 8 மணி நேரம் வெயில்ல வேகாத வெயில்ல நின்று கண்ணச்சரை தொங்க தொங்க மாம்பழம் வாங்கலையோ மாம்பழம், கொய்யாப்பழம் வாங்கலையோ கொய்யாப்பழம்,
அப்படி நம்ம அப்பா வித்து 200 ரூபாய் வீட்டுக்கு கொண்டு வந்தா அதுல அம்மா கொண்டு போய் 1/2 கிலோ மீனையோ தக்காளியோ கத்திரிக்காய் வாங்கி கொண்டாந்து ஒரு குழம்பு வைக்கிறாங்கல்ல, அந்த குழம்பு வைக்கிறதுக்கு உங்க அம்மா காலையில எந்திரிச்சு பாத்திரத்தை கலக்கி ராத்திரி கடைசியா தூங்கி முதல்ல எந்திரிச்சு உங்களெல்லாம் பிள்ளைகளெல்லாம் தூக்க போட்டுட்டு அந்த பாலை கொண்டாந்து காப்பி வச்சுட்டா சாமி எந்திரி சாமி குடிக்க வைக்கிறாங்கல்ல, ஒரு சமையல் வைக்கிறாங்கல்ல. உங்க அப்பா வேலைக்கு போனதான் வீட்டுல சமையல் வரும். ஒரு உழைப்பு இருக்குல்ல, எந்த சோறும் எந்த ரசமும் தானா வந்துடாதுல. அப்ப இப்படி பாடத்திட்டமும் வரணும்ல, வரணுமா இல்லையா? இந்த பாடத்திட்டத்தை யாரு கொண்டு வர்றாங்கன்னு யாரு கொண்டு வருவாங்க? சார் நாங்க 10வது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா நடிகர் விஜய் எங்களுக்கு 5000 ரூபாய் கவரை கொடுப்பார் சார். கல்வி தந்தை விஜய் கைதட்டிடலாமா? அப்படி தட்டிடலாமா? நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம இன்ஸ்டாகிராம்ல சார் எஜுகேஷனுக்கு விஜய் எவ்வளவு பண்ணிட்டாரு சார், அதான் பாக்குறோம். படிச்ச பிள்ளைகளோட போட்டோ எடுக்கிறாரு, உண்மைதானே? 5000 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த திமுக அதிமுக கொடுக்கவே இல்லை சார். நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஃபீல் வரும்ல, உண்மைதானே? பார்த்துட்டா வருங்க. காலையில நம்ம ஸ்கூலுக்கு போறோம்ல, செருப்பு போடாத காலத்துல செருப்பு ஃப்ரீ செருப்பு கொடுத்தாங்களா? ஸ்கூல்ல ஃப்ரீ டவுசர் கொடுத்தாங்களா? சட்டை கொடுத்தாங்களா? புத்தகத்துக்கு காசு கொடுத்தீங்களா? சாப்பாடு காசு கொடுத்தீங்களா? டேபிள் சேர் உட்கார்ந்து காசு கொடுத்தீங்களா? உங்களுக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாருல, அவருக்கு ஏதாவது காசு கொடுத்தீங்களா? வெள்ளடிக்கு ஒரு வாட்ச்மேன் வருவார்ல, அவர் காசு கொடுத்தீங்களா? பஸ்ல ஒரு பஸ் காசு கொடுத்தீங்களா? இதெல்லாம் யாரு கொடுத்தது? கவர்மெண்ட் கொடுத்துச்சுல. இந்த கவர்மெண்ட்ல யாரு இருந்தாங்க? திமுகவோ அதிமுகவோ இருந்தாங்கல்ல, இருந்தாங்களா இல்லையா? ஒரு அப்பா பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரசாங்கம் பாத்துறேன்னு அரசாங்கம் கோடி கோடியா கட்டி கொடுக்குது. அது நம்ம மனம் தான், அது நம்ம மனம் தான். அதான் முக்கியம். அந்த அரசியல் புரிஞ்சுக்கணும். நம்ம மனம் தான். அது நம்ம மனத்துல நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் திமுக அரசு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாரு. இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு எல்லா மாணவர்களும் வயதாக சாப்பிடுறாரு. நீங்க படிச்சு முடிச்சுட்டா உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு படிப்பதற்கு ஒரு ஸ்காலர்ஷிப். நீங்க பிசியா இருந்தா, எம்பிசியா இருந்தா, எஸ்சி எஸ்டியா இருந்தா இவ்வளவு மார்க் எடுத்தா போதும், ஒரு இடஒதுக்கீடு. இப்படி திட்டங்களை கொடுத்து படிக்க முடிச்சுட்டு ஒரு மாணவர் வேற ஒரு அரசாங்கம் மாசத்துக்கு ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது. எவ்வளவு? 4 லட்சம் ரூபாய். படிச்சு முடிச்சுட்டு நம்ம இங்க வந்துட்டா நேர வந்து ஒரு நடிகர் 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சார் போட்டோ ப்ளீஸ் சார், போட்டோ சார், சார் சார் திரும்ப சார் போட்டோ சார், அண்ணா கட்டி முடிச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவாங்க? கல்விக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டா இருப்போம். தான் நடிச்ச படத்துல என்னைக்காவது கல்வி என்ற உரிமை, எல்லாருக்கும் கல்வி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது இருக்காது. ஓபன் த பாட்டில் சேர்ஸ் மச்சி, பரவாயில்ல நடிகர் மாற்றம் இருக்கிறது. இப்படி சமூகத்தில் பல கருத்துகள் இருக்குல்ல. இந்த பாடத்திட்டத்தை யார் வடிவமைப்பது? அது மிக முக்கியம். அதை வடிவமைப்பதற்கு ஒரு அரசாங்கம் வேண்டும், அரசு வேண்டும். அந்த அரசு எந்த அரசு வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த அரசு வருகிற போது அந்த அரசாங்கம் ஒரு புத்தகத்தை கொண்டு வரும். இந்த புத்தகத்தை வரும்போது இப்ப புதிய கல்விக் கொள்கையை நாங்க வெளியிடுறோம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு மரியாதைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்றார். அவர் சொல்றாரு, கட்டாய பாடம் திருக்குறள் இருக்கு, நாங்க வந்தா திருக்குறள் வேணாங்கிறார். இந்த நூல்ல நம்ம அமைச்சர் எழுதுறாரு. என்னங்க இருக்கு? சமஸ்கிருதமும் இந்தியும் இருக்கு. என்ன இருக்கு? சமஸ்கிருதமும் ஹிந்தியும் இருக்கு. உடனே சொல்லுவாங்க, ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும். நம்ம நம்புறோமா? சார் இன்னொரு லாங்குவேஜ் வேண்டாம் சார். இந்த கூட்டத்தில் இருக்க தம்பிகளுக்கு யாருக்காவது வாட்ச் கடந்த தம்பி இங்க தெரியுதுப்பா, இங்க பாரு திரும்பி பார்க்காத சரியா? இந்த கூட்டத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அண்ணன் நான் தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு நான் வேலைக்கு போக ஆசை இருக்கு. யாருக்கா இருக்கா? கைதுங்க. ஏப்பா ஹிந்தி படிச்சா வேலை ஹிந்தி படிச்சு பீகாருக்கு போலாம்ல, யூபிக்கு போலாம்ல. ஏன் நமக்கு ஆசை இல்லை? நமக்கு ஆசை இருக்கு. லண்டனுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், இங்கிலாந்துக்கு போகணும், துபாய்க்கு போகணும், சவுதிக்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும்,
சென்னைக்கு போகணும், பெங்களூருக்கு போகணும், மேட்டுப்பாட்டிலிருந்து கோயம்புத்தூர் வரணும் ஆசை இருக்குதானே? யாருக்காவது உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும், பீகாருக்கு போகணும் ஆசை இருக்குமா? யாருக்கு? உங்களுக்கு? ஏன் ஏன் இல்ல? ஏன் இல்ல? தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஆசைப்படுறோம், பரவாயில்ல உட்காருங்க. ஏன் இல்ல? நம்ம விட நல்ல அழகா வெள்ளையா முழு முழுன்னு இந்தி படிச்சவங்களாம் நம்ம ஊர் காரமடைக்கு, நம்ம ஊர் மேட்டுப்பாளையத்துக்கு, நம்ம ஊரு சித்தார் விலைக்கு, கூலி விலைக்கு, பாடி குறிக்கும், பேர் குறிக்கும் வந்துட்டாங்களா இல்லையா? இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஏன்டா என் ஊருக்கு வந்தா? கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? அந்த கேள்வி இந்த புத்தகம் கேட்கிறது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொல்றார், இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் 2050ஆம் ஆண்டு நாங்கள் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேட் சொல்கிற ஜிஆரில் பள்ளி கல்வியை முடித்துவிட்டு கல்லூரிக்கு போற மாணவர்கள் 12வது முடிச்சுட்டு அப்பா பார்த்த வேலையை பார்க்காம, தாத்தா பார்த்த வேலையை பார்க்காம, எங்க அப்பா பணம் ஏறினாரு நான் பணம் ஏற மாட்டேன், எங்க அப்பா மலை இழுத்தாரு நான் மலை இழுக்க மாட்டேன், எங்க அப்பா பானை செஞ்சாரு நான் பானை செய்ய மாட்டேன், எங்க அப்பா ஆடுபாடு வச்சாரு நான் ஆடுபாடு வைக்க மாட்டேன், எங்க அப்பா பறையடிச்சாரு நான் பறையடிக்க மாட்டேன், எங்க அப்பா விவசாயம் பண்ணாரு நான் விவசாயம் பார்க்க மாட்டேன், நான் காலேஜுக்கு போவேன்னு 50% மாணவர்கள் போயிடுவாங்க. அதனால நாங்க இந்த கல்விக்கொள்கையை கொண்டுட்டு வர்றேன். எப்ப சாமி மாறும்? 2050 தான் 50% மாறினேன். எங்க ஊர் தமிழ்நாடு 2025 54 விழுக்காடுடா. இன்னைக்கு 3 பசங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அது 54% போறான், காலேஜ் போறான். இப்ப 2025 25 வருஷம் வச்சுதான் நரேந்திர மோடி சொல்றாரு, இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா 50 பேர் காலேஜ் போவாங்க. நான் ஏன் நடுதாரத்தை சொல்லுவாட்டே போகணும்? நான் நல்லா படிச்சிருக்கேன். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்க இந்த ஊர் என்பது தமிழ்நாடு என்பது பார்க்காம நம்ம எங்கள் மொழி தமிழ் தெரியுமா, எங்கள் நாடு தமிழ்நாடு தெரியுமா, எங்கள் அன்னை மொழி தெரியுமா, உலகில் மூத்த மொழி தமிழ்ங்கிற போது நம்ம மொழி பயங்கரமான மொழி, வீர வருமானம் நம்மளுக்கு வருதானே? தம்பிகள் இருக்கிறனால இது பேசுறது, பல்வேறு மேடைகளில் பேசணும் தான் இந்த மேடைகளை வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன். இங்க இருக்க நமக்கு நம்ம சினிமாவுக்கு, இந்த சினிமா உலகத்துக்கு பேர் மாயவரம். சரி, என்ன பாலிவுட்டா கோலிவுட்டா? சத்தமா கோலிவுட் தானே. பாலிவுட்னா என்ன? மும்பை. ஹிந்தி சினிமா, ஹிந்தி சினிமா. தெலுங்கு சினிமாவுக்கு பேர் என்ன? டோலிவுட். பாலிவுட். டோலிவுட். டோலிவுட். கன்னட சினிமாவுக்கு சாண்டல்வுட்டா? இல்ல தெரியல கேக்குறேன். சாண்டல்வுட். கேரளா சினிமாவுக்கு மாலிவுட். மலையாள மாலிவுட். இங்கிலாந்து சினிமாவுக்கு ஹாலிவுட். இந்த 5 சினிமா இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கு பாலிவுட் இருக்குல்ல. சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் என்றும் ஒரு மரியாதைக்குரிய எங்க பாட்சா ரஜினிகாந்த். ஓகே தானே? இப்ப சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வாங்குறதுக்கு யார் ஆசைப்படுறாங்க? ஏகே, விஜய், சிவகார்த்திகேயன், பல பேர் மகிழ்ச்சி இருக்காங்களா இல்லையா? சிறந்த இசையமைப்பாளர் தமிழ்ல யாரு? அனிருத். ஆனா எங்களுக்கு எப்பவுமே ராஜா இளையராஜா தான், எங்க ஐயா தான் சிறந்த இசையமைப்பாளர். ஏஆர் ரஹ்மான், சிபு ஏஆர் ரஹ்மான் இருக்காங்க இல்லையா? கேரளா சினிமாவோட அந்த மாலிவுட் சூப்பர் ஸ்டார் யாரு? மம்முட்டி. அங்கே சிறந்த இசையமைப்பாளர், அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாது. சரி, கன்னட சினிமா சூப்பர் ஸ்டார் யாரு? ராஜ்குமார். தெலுங்கு சினிமால சிரஞ்சீவி. சிரஞ்சீவி இந்தியா. அப்படியே தம்பிகள் கீழ உத்தரப்பிரதேச சூப்பர் ஸ்டார் யாரு? சூப்பர் ஸ்டார் யாரு? பீகார் சூப்பர் ஸ்டார் யாரு? ஜார்க்கண்ட் சூப்பர் ஸ்டார் யாரு? மத்திய பிரதேச சூப்பர் ஸ்டார் யாரு? ஒரிசாவுக்கு சூப்பர் ஸ்டார் யாரு? எல்லாருக்கும் அமிதாப் பச்சன், ஷாருக் கான் தான். ஒரிசாவுடைய உண்மையான மொழி என்ன? ஒரியா. ஜார்க்கண்ட் உண்மையான மொழி என்ன? சாந்திலி. மத்திய பிரதேச உண்மையான மொழி என்ன? போஜ்புரி. உத்தரப்பிரதேச உண்மையான மொழி என்ன? கனௌஜ். நம்ம ஊர்ல தமிழ் பேசுறது மாதிரி காஷ்மீர்ல காஷ்மீரி ஒரு மொழி பேசுறான்.
மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த ஊர்லாம் கனோஜ், அவதி, மைதிலி, சாந்திலி இந்த மொழியில பேசுறாங்க. அசாம்ல அசாமிங்கிற மொழி பேசுறான். மேற்கு வங்கத்துல வங்கம்ங்கிற மொழி பேசுறான். குஜராத்ல குஜராத்திங்கிற மொழி பேசுறான். மகாராஷ்டிரா மொழி பேசுறான். ராஜஸ்தான்ல மார்வாடி ராஜஸ்தானி மொழி பேசுறான். நாடு விடுதலை ஆயிடுச்சு. நாடு விடுதலையான ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்குது. இந்த யூபிக்காரன், பீகார்காரன், மாப்பிக்காரன், ஜார்க்கண்ட்காரன், சத்தீஸ்காரன், இமாச்சல பிரதேசக்காரன் எங்களுக்கு இனிமே எங்க போஜ்பூரியில பாட வேணாம், எங்க போஜ்பூரியில கனோஜ்ல பாட வேணாம் அப்படின்னு தன் தாய்மொழியை மறந்துட்டு ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஊர்ல ஒரு கிழவன், பெரியார் ஒரு கிழவன் நம்ம மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு, ஏய் ஹிந்தி படிச்சா நீ நாசமா போயிடுவ, அந்த மொழியில ஒண்ணுமே இல்ல, இந்தி தோன்றி வெறும் 300 ஆண்டுகள் வரலாறு இல்ல, இலக்கணம் இல்ல, இலக்கியம் இல்ல, ஒரு கேடு இல்ல, வெறும் புராண கதை இருக்கு. அந்த புராண கதை பண்ணா மாட்டு முத்தத்தை குடிச்சா உடம்பு சரியாயிரும், கையெழுத்துனா கொரோனா போயிடும், மணி அடிச்சா கொரோனா போயிடும். நீ போய் இந்த புஷ்பக விமானத்தை ரைஸ் சகோதரர் கண்டுபிடிக்கல, எங்க ராமர் கண்டுபிடிச்சிட்டாரு, பாரத ராமர் கட்டிட்டான்னு புராணம் புரட்டா இருக்குடா, அது ஏமாந்துறாங்கன்னு தமிழ்நாட்டை பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பாடல, பாரதிதாசன் பாடல, தெரு தெருவாய் பாடி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தேவை வந்த வேண்டும், இந்த தேவமனோட லாபம் உண்டோ, இன்றை மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இன்றைக்கு சந்ததிவார் அந்த இனரை காடு விமர்த்திடுவோம், எப்பக்கம் வந்து போகும்போது நிதி எத்தனை வட்டாரம் பூட்டி வரும், அற்பவன் விஞ்ஞனை அரித்தொழிவன் ஆதிக்கதனை மாங்குயில் கூவின் பூஞ்சோலை எம்மை மாட்ட கிடைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடம் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்குவார் என்று இந்தியை எதிர்த்திருக்கிறார். இந்திய அதோடு அண்ணா ஒரு பெருமை மிக புரட்சி தலைவர் வந்தா அவர் சொன்னார், சரி இந்தி வேணான்ட்டோம், எல்லா மக்களையும் பேசணுமே, என்ன படிக்கலாம், என்ன படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அதுல அறிவியல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, அதுல சயின்டிபிக் அப்ரோச் இருக்கு. நாளைக்கு டெக்னாலஜி வந்துடும், கூகுள் பண்ற நாளைக்கு இங்கிலாந்துக்காரன் பேசலாம், சவுதிக்காரன் பேசலாம், சைனாக்காரன் பேசலாம், ஆனா இந்திக்காரன் பேச முடியாது. வேற வழி இல்ல, படிக்க மாட்டேங்கிறான். உலகத்தை எங்க வேணா படிக்கலாம், இங்கிலீஷ படிக்கலாம்டா. இந்தி தெரியாத நம்ம சொல்லிட்டோம். இந்தி தெரியாத தமிழ்நாடு வளர்கிற மாநில பட்டியலில், வளர்ந்த மாநில பட்டியலில் 2வது இடம், யூபி பீகார் 27வது இடம் வளர்ந்துக்கிறோம். அதனால உங்களுக்கு யாருக்குமே பீகார் ஆசை இல்ல, யூபி ஆசை இல்ல, லண்டன் ஆசை இருக்கு, அமெரிக்கா ஆசை இருக்கு. உலக மொழிக்கு ஒரு இங்கிலீஷ கொடுத்துட்டோம். இந்த இந்தியை தடுத்ததுனால, இந்திய படிச்சதுனால போஜ்பூரி அழிஞ்சிச்சு, மைதிலி அழிஞ்சிச்சு, அவனுக்கு சினிமான்னு ஒண்ணே இல்லை. ஒரே சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், சல்மான் கான், ஒரு சினிமா வளர்ந்தா அவனுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து. நான் நம்ம ஊருக்கு தமிழ் சினிமான்னு இருக்கு. பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், திராவிட இயக்கம் இங்கே தடுத்துருச்சு. தமிழ் சினிமாவை பாதுகாத்தோம். தமிழ் சினிமாவில இருந்து 1960களில் தெலுங்கு சினிமா பிரியுது. தமிழ் சினிமா வந்து 1980களில் கன்னட சினிமா பிரியுது. தமிழ் சினிமா வந்து 2000களில் மலையாள சினிமா உலகம் பிரியுது. தமிழ் சினிமாவில் இந்த ஊர்ல கோயம்புத்தூர்ல வந்து கரும்புகடி பக்கத்துல போவாங்க, எனக்கு நல்லா எழுத தெரியுங்க, சென்னை போனா பொழைச்சுக்கோன்னு எங்க அக்கா தாமரை போய் நீ பெரிய கவிஞரா இருக்காங்க, எங்க அண்ணன் பாபஜி போய் பெரிய கவிஞரா இருக்காங்க. ஒரு சாதாரண ஊருங்க, படுகப்பட்டி ஊருங்க, அந்த ஊரு பத்துல இந்த குமாப்பட்டி ஏனுங்க, அது மாதிரி படுகப்பட்டின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல கருப்பா தாய் வைத்தியத்துல கிடக்கும் போது அகப்பக்க உதைக்கிறானே, கருப்பா இருப்பானே, தாசில்தாரா வருவானான்னு கருப்பாவே பிறந்தன்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து பழக்கி சென்னைக்கு போய் கவி பேரரசு வைரமுத்து உலக தமிழ்மலைக்கு தமிழ்மலையை கொடுத்து கொண்டிருக்கிறார், பொதுமலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். கவிஞர் எனக்கு ஆட தெரியும், பேச தெரியும், படிக்க தெரியும், இசையமைக்க தெரியும், எனக்கு பாட தெரியும்னா சென்னை கூட சினிமால உழைச்சிக்கலாம்னு ஆசைப்படல. அந்த சினிமாவை பாதுகாத்து வைத்த இயக்கம் திமுக என்கிற இயக்கம், தந்தை பெரியார் என்கிற அந்த பெருங்கவர் செய்து இந்திய தடுத்ததுனால ஒருவேளை இந்திய தடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சூப்பர் ஸ்டார் யாராவது இருப்பாங்க? சல்மான் கான், இந்த சுமார் மூஞ்சி குமார், நடிகர் விஜய் எல்லாம் 200 கோடி சம்பளம் வாங்க முடியுமா? 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு இந்த ஆட்சியே சரியில்லை, நாம் மாற்றத்தை கொண்டு வரணும்னா, எங்க ஊர்ல எங்க தாத்தா கிழவன் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்லாம்
கொண்டு வந்த மாற்றம் தாண்டா சுமார் மூஞ்சி குமார்னா 200 கோடி ஓவா சம்பளம் கொண்டு வந்த இயக்கம். அந்த இயக்கத்தின்பால் ஒரு சமூக நீதி வந்ததனால் அவன் என்ன சொல்றான், தமிழ்நாடு மொழியில வளர்ந்துட்டான், கல்வியில வளர்ந்துட்டான், பொருளியல வளர்ந்துட்டான், சாதி இல்லைன்னு சொல்றான். அவனை மீண்டும் பிற்போக்கு தந்து கொண்டு வரணும் என்றால் எந்த கல்வியில் அவன் அறிவு பெற்றானோ அந்த கல்வியை தடு என்று ஒரு புதிய பாடத்திட்டத்தை நரேந்திர மோடி அரசு கொண்டு வருகிறது. அதுதான் புதிய கல்விக் கொள்கை 2020 என்கிற திட்டம். அந்த திட்டம் என்ன சொல்றது? அதைத்தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அமைச்சராக இருந்து இந்தியாவில் யாருக்கும் வராத தெம்பும் திராணியும் அன்பிலார் பேரனாக இருக்கிற அன்பில் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். மிக தெளிவாகிறார். இந்த திட்டம் மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு வராது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய கல்வி திட்டத்துல ஏற்கனவே மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா அதை மிக அழகா அமல்படுத்துகிறார். எஜுகேஷன் சிஸ்டம் எப்ப வேணாலும் ஸ்கூலுக்கு வரலாம், எப்ப வேணாலும் போலாம். மல்டிபிள் என்ட்ரி, மல்டிபிள் எக்ஸிட். எப்ப வேணாலும் ஸ்கூலுக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, தம்பி இன்னைக்கு போறாரு, கிளாஸுக்கு போறாரு, மேத்தமெட்டிக்ஸ் புரியல சார், அவன் மேக்ஸே புரியல. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மல்டிபிள் என்ட்ரி ஆச்சு, 7வது படிக்கிறோம், ஒரு வருஷம் வேலைக்கு போயிட்டு 9வது வர்றோன்னு தம்பி வேலைக்கு போயிடாரு. இத பல்வேறு கூட்டங்கள் ஒப்பீட்டோடைய பள்ளிக்கு சொல்றாரு. 9வது போயிட்டாரு. போறவரு அப்பா நல்லா பறையடிக்கிறார். அவர் சொல்றாரு, இவங்கள்ட்ட படிப்பு உடையில நீ இந்த வைப்பதான் வெளியே வந்துட்டிய பறையடிக்க போகிறாரு. ஒரு நாளைக்கு பறையடிச்சா 300 ரூபாய் கிடைக்குது. 300 ரூபாய் 10 வயசுல 300 ரூபாய் இருக்கு. பயங்கரமான காசு, டெய்லி காசு. அவன் நண்பர்கிட்ட சொல்றான், ஏய் நண்பா, எங்க அப்பாவோட வேலைக்கு போனா 300 ரூபாய் கிடைக்குதா? அப்படியா? நீ பாரு, மேத்தமெட்டிக்ஸ் வாத்தியார் அடி வாங்குற, உன்னை படிக்க சொல்றான், இதான் வேணுமா? 300 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அவனு டெய்லி ஜாலியா போய் 300 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, சாமி இல்ல சாமி படி சாதிக்கிறாரு. 300 ரூபாய் கிடைக்குதுப்பா. 300 ரூபாய் மாசம் என்னாச்சு? அவன் என்ன பண்றான், டெய்லி ஸ்கூல் போற பையன்ட்ட போய், நீ என்ன ஸ்கூலுக்கு போற, ஜாலியா இருக்கலாம் அந்த வயசுல. அந்த ஸ்கூலுக்கு போன பையன் பண்ணிட்டான், படிச்சு டிகிரி வாங்கி ஒரு வேலைக்கு போயிட்டான். ஏசி கார், ஏசி வீடு, மாசம் 3 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான். இந்த 300 ரூபாய் வாங்கினால பையன், 300 ரூபாய் வாங்கின பையன் என்னதான் இருப்பான்? வாழ்நாள் முழுக்க பறையடிச்சுட்டே இருப்பான். இது ஆழ்மைக்கு பொருந்தும், முதுபத்தி புத்திரக்கு பொருந்தும். இதைத்தான் நரேந்திர மோடி சொல்றாரு. 7வது ஒரு படி போற டைம்ல இவர் வேலைக்கு போ. என்ன வேலைக்கு சாமி போறது? எங்க அப்பா கலெக்டர் வேலையை பார்த்தாரு, எங்க அப்பா போலீஸ் வேலையை பார்த்தாரு, எங்க அப்பா வக்கீல் வேலையை பார்த்தாரு, எங்க அப்பாவே பஞ்ச பரதேசியா இப்ப தாயா கொஞ்சம் லோட வாங்கி ஒரு வீடை கட்டணும், கலைஞரையா கொடுத்த காசு இப்ப தாயா ஒரு நிலத்தை வாங்கி வீட்டை கட்டணும். நம்ம என்ன வேலைக்கு போவோம்? என்ன வேலைக்கு போவோம்? விட்டா ஸ்கூல் காலேஜ்ல என்ன வேலைக்கு போவோம்? கொத்தனார் வேலைக்கு, சித்தார் வேலைக்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம 1 கோடி 2 கோடி லாக்கர் வச்சிருக்கோமா? இல்ல. அப்ப கல்வியை கட்டாயப்படுத்தி படி என்று சொல்லுற இடத்துல நீ எப்ப வேணாலும் கல்விக்கு வாங்கினா இளம் தலைமுறைக்கு என்ன தோணும்? ஜாலியா போயிட்டு வரலாம். இப்ப ஜாலியா இருக்கு சாமி பின்னாடி. அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போனாங்க. இன்னொன்னு, இந்த புதிய கல்விக் கொள்கை மிக முக்கியமாக வருகிற ஆசிரியர்கள் வேற பேசுவோம். அது உண்மையிலேயே நான் கோச் எல்லாம் கூட சொல்றீங்க. திராவிட கருத்தியல் ஆசிரியர்கள் குறிப்போடு சொல்லப்படி இது பதிவு வழியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவ அமைச்சரால் இப்படிலாம் சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே கட்சிகளை விட போராடி இருக்க வேண்டியது ஆசிரியர் சங்கம் தான். உங்களுக்கு பதவி உயர்வு இல்லை, உங்களுக்கு சம்பளம் இல்லை, எப்ப வேணாலும் உங்க வெளியேற்றலாம் ரூல் இருக்கு. ஆனா ஒரு ஆசிரியர் சங்கம் ஜெக்டோஜின்னு சம்பளத்தா இருக்கணும். ஆனா சம்பளத்தை அடிப்படையில் வச்சிருச்சு இந்த சட்டம். இது பல்வேறு சிக்கல்கள். மிக முக்கியம், இந்த புத்தகம் இடஒதுக்கீடு குறித்து மோடி அரசு இருந்த ஆபத்தை கேள்வி வைத்திருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வியோட அமர்வு நான் முடிச்சிடறேன், நீ நல்லா எடுக்க வருபட. இடஒதுக்கீடு வேண்டாம் என்று புதிய கல்வித்துறை சொல்கிறது. சாதி ரீதியாக இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்கிறது. இங்க இருக்க பல தம்பிகள் நம்ம எல்லாருக்குமே சார் காலேஜ்ல சாதி சான்றிதழ் இருக்கு சார், அந்த முறையே கூடாது சார் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? காலேஜ் பசங்க கைது பிடிக்கல.
இப்ப எத்தனை காலேஜ் போய்கிட்டு இருக்கு, படிச்சு முடிச்சு கேளுங்க, காலேஜ் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு நடத்துங்க, நீங்க நடத்துங்க தம்பி, நீங்க பக்கம் இதுல அப்படியே கைச்சுங்க. இதுல காலேஜ்ல சாதி சான்றிதழை கேட்க கூடாது சார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அப்படி அப்படி உயர்த்துங்க. சாதி சான்றிதழ் இருக்கிறனாலதான் சாதி இருக்கு, அதானே கைக்கப்படுது. தமிழ்நாட்டுல பல இளைஞர்கள் நாம் உண்மையிலே விரும்புகிறோம் சாதி இருக்கக்கூடாது. ஆனால் இந்த புதிய தலைமுறைக்கு எப்படி வந்துருச்சுன்னா, இந்த சாதி சான்றிதழ் வந்தா சாதியே வந்துருச்சு சாதிதான். இப்ப தம்பி கைது பண்ணீங்கல்ல, சும்மா அண்ணன் தம்பி வகுப்புலாம் நீங்க ஜாலியா இருக்கலாம். எனக்கு யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுத்தா நான் கூட சொல்றேன், நீங்க ஒருத்தர் கத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். நாம யார் மனத்துல தான் பிறகு கத்துக்கப்போம். இந்த நீங்க உங்க நண்பரோட சாப்பிட போனா காலையில உங்க வீட்டுல இருந்து பழைய கஞ்சி இல்ல தயிர் சோறு போட்டு ஒரு அவிச்ச முட்டை ஸ்கூல் பாக்ஸ் கொண்டு போவீங்கல்ல, காலேஜுக்கு அவிச்ச முட்டையை தயிர் சோறு கொண்டு போவீங்கல்ல, கொண்டு போயிருக்கீங்களா காலேஜுக்கு? முட்டை கொண்டு சாப்பிடலாம், யாரும் கொண்டு போவாங்க, கொண்டு வருவாங்கல்ல. உங்க பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு அவர்கிட்ட முட்டை இல்லை, வெறும் சோறு மட்டும் கொண்டுறாரு. இந்த முட்டைய நீங்க எடுத்து சாப்பிட்டு நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க, உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? பார்த்துலாம் இருக்க மாட்டான், டே மாப்பிள எனக்கு கொஞ்சம் குரான் வாய்ப்பு முட்டை எடுப்பானா இல்லையா? முட்டையை திங்கிறவ நீங்க ஒரு சாதியா இருப்பீங்க, இந்த முட்டையை பறிச்சார்ல அவர் ஒரு சாதியா இருப்பாரு. நீங்க ரெண்டுமே சொல்றீங்க சாதி வேணாம் சாகுறீங்க. இப்ப உங்க ஃப்ரெண்ட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க, எங்க? உங்க வீட்டுக்கு. உங்க அம்மாவா அப்பாவை வந்து மெதுவா காதல, தம்பி அவங்க என்ன சாதி அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? உண்மை சொல்லணும், சத்தமா கேட்பாங்கல்ல. உங்க அம்மாவோ அப்பாவோ ஏதாவது காலேஜுக்கு போய் நான் இந்த சாதி அப்படின்னு சாதி சான்றிதழ் வாங்கி நான் எம்பிசி, நான் பிசி, நான் எஸ்சி எஸ்டின்னு காலேஜ் சாதி சான்றிதழ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? அவங்க என்ன காலேஜுக்கே போல, காலேஜுக்கே போகாத சாதி சான்றிதழே வாங்காத உங்க அம்மா, உங்க தாத்தா, உங்க பாட்டா என்ன சொல்றாங்க? டேய் அவன் என்ன சாதிடா கேட்கறாங்களா இல்லையா? சாதி சான்றிதழ் வாங்கின நீங்க அண்ணே சாதியே வேணாண்ணே அப்படி சொல்றீங்களா இல்லையா? பிரச்சனை சாதி சான்றிதழா? சாதி என்னமா? என்ன பிரச்சனை? சாதி என்னதானே? இந்த சாதி சான்றிதழ் ஏன் வந்துச்சுன்னா சாமி, இந்தியாவிலே சாதி சான்றிதழை அறிமுகம் செய்த ஒரே ஒரு தலைவர் கிழவன் தந்தை பெரியார் என்ற பெரும் கிழவன் பங்கிருக்கு. ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குல்ல, உலக நாடுகள் மனிதகுலம் தோன்றியதாக ஒவ்வொரு மதங்களும் ஒன்றை சொன்னது. உலகில் பிரதான மதமாக அதிக மக்கள் பின்பற்றுகிற பிரதான மதத்தில் அதிக மக்கள் பின்பற்றுகிற மதமாக இயேசு கிறிஸ்தவ மதம். ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்தார். கடவுள் படைத்த பின்பு ஒரு ஆணும் பெண்ணும் மனிதர்களாக உறவு கொண்ட பின்பு மனிதர்கள் வந்தார்கள். இதைத்தான் இயேசு சொல்கிறார், கிறிஸ்தவம் சொல்கிறது. இஸ்லாத்துங்கிற மதமும் ஏற்றுக்கொள்ளும், புத்தனும் ஏற்றுக்கொள்கிறார். மனிதன் பிறந்த விதத்தில் புத்தன் ஒரு சில மாறுபாடு கோட்பாடு வைத்தாலும் ஆண் பெண் இருவர் தான். நம்முடைய சிவனிய மதமும் அர்த்தநாரி சரியாது, சிவன்பாதி பார்வதி சக்தி, சக்தி பாதி. நம்ம என்ன சொல்றோம்? அப்பனும் ஆயும் அம்மாவும், ஆணும் பெண்ணும். இது ஒரு மதத்துக்கு ஒரு கோட்பாடு. டார்வின் சொன்னார் மனிதர்கள் அப்படி இல்ல. என்ன சொன்னாரு? டார்வின் சொன்னாரு அணு பிறந்தது, அறக்கலையானது, அறக்கலை தவக்கலையானது, தவக்கலை மீனானது, மீன் பறவையானது, பறவை குரங்கானது, குரங்கு மனிதனானான். காற்று வந்து வீசியது, உயிர் வந்தது, உயிர் வந்த பின்பு மரம் வந்தது, மரம் வந்த பின்பு கிளையில் காற்று வீச வீச விசேஷன வீசிய காற்று நீரை திவளாய் கொடுத்தது, உயிர் பிறந்தது. காற்றும் நீர் வந்த பின்புதான் உயிர் பிறந்தது. செவ்வாய்க்கிழமை தண்ணி இருக்கா, நிலால தண்ணி இருக்கா, உயிர் வாழ முடியுமானா காற்று நீர் இருக்கான்னு அறிவியல் கண்டுபிடிச்சே இருக்கு. இது அறிவியல் சொன்னது. மனிதர்கள் எப்படி பிறந்தார்கள் சொல்கிற போது இந்தியாவில் ஒரு பழக்க வழக்க சட்டம், கஸ்டமரியஸ் லா என்று சட்டம் இருந்தது. வைதீக மதம் என்று மதம் இருந்தது. அந்த மதம் சொல்லிச்சு மனுஷன் 5 வகைப்பட்டவன்டா, ஆம்பளை பொம்பளைன்னு பிரிக்காதவன். பிரம்மான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த பிரம்மா தான் தலைவர் ஒருத்தர் படைச்சாரு. அவருக்கு பேர் பிராமணர். அவர் படிக்க மட்டும் செய்வார், வேதம் மட்டும் ஓதுவார், கடவுளை தொட்டு தொழுகுவார். அவர் பிராமணர், உயர் சாதிக்காரர்.
உன்னர்கள் பிரம்மாவுடைய தோளில் பிறந்தார். அவர் சத்திரியர், சண்டையிடுவார், ஆழ்வார், சண்டை போவாரு, ஆட்சி செய்வாரு. இன்னொருத்தர் தொடையில பிறந்தாரு, அவர் போய் வைசியர், வியாபாரம் பண்ணுவாரு. இன்னொருத்தர் காலில் பிறந்தாரு, சூத்திரர். அப்படின்னா யாருக்கு சார்? இந்த மாதிரி இருக்கு. நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் சூத்திரர். இன்னொருத்தர் பஞ்சமர் இருக்காரு. இந்த சூத்திரரை தொட்டா தீட்டு, ஆனா பஞ்சமரை பார்த்தாவே தீட்டு. நம்ம ஊர்ல அப்பா அம்மா சொல்லுவாங்களே, ஏய் எட்டி பாரு, யாரு வர்றான்னு பாத்துக்க, நல்ல வேலைக்கு போற, நல்ல நேரம் பார்க்க நான் வந்துட போறான். நீங்க மனசு நினைச்சுக்க, இன்னும் ஊர்ல விதி இருக்கிறதா பஞ்சமர். இப்படி 5 வகைப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அப்பதான் பெரியார் ஒரு கதை வந்தாரு. இப்ப எவனு பிறக்கணும் எடுத்த பிறக்கல, ஒரு தலையில பிறந்தா தோல்ல வரலாம் கேட்டார். இந்த கேள்வியை கேட்டார். இப்படி பழக்க வழக்க வந்தப்பட சொன்னா, கல்வின்னு மனிதகுலம் படிக்கிற போது பிராமணர்கள் மட்டுமே படிக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அப்படி படிச்சுட்டே இருக்காங்க. நம்மளால பானம் செஞ்சா யார் அவரு? குயவர். தறி ஓட்டினா முதலியார். சாதி இருக்கீங்க, ஆழ்வான் வச்சா இடையர் போனார். பனையர்னா வளையல்தா ஒரு சாதி ஒன்று இருக்கு. நம்ம ஆளுக்கு நம்ம தாத்தா நல்லா வளையல்தாரு, நம்ம தாத்தா நல்லா ஆழ்வான் வச்சார், நம்ம தாத்தா நல்லா பனையர்னாரு, நம்ம தாத்தா நல்லா வட்டிக்கு விட்டாரு, நம்ம தாத்தா விவசாயம் பார்த்தாரு. ஒரு சாதிக்கு தொழில். ஐயர் நல்லா படிச்சாரு. அரசாங்கமும் வந்துருச்சு. அரசாங்கம் வந்துருச்சோ இல்லையா? அரசாங்கம் வந்தா என்னதான் இருக்காங்க? கலெக்டர் வருவாரா இல்லையா? போலீஸ் வருவாரா இல்லையா? வக்கீல் வருவாரா இல்லையா? குமாரஸ்தா வருவாரா இல்லையா? டாக்டர் வருவாரா இல்லையா? இன்ஜினியர் வருவாரா இல்லையா? வாத்தியார் வருவாரா இல்லையா? வாத்தியார்களை யாருக்கு கொடுப்பாங்க? நல்லா ஆரம்பிச்சா கொடுப்பாங்களா? நல்லா பணியர்னா கொடுப்பாங்களா? நல்லா படிச்சுட்டா கொடுப்பாங்களா? படிச்சிருக்கணும். கலெக்டர்களை யாருக்கு கொடுப்பாங்க? நல்லா பணியர்னா கொடுப்பாங்களா? நல்லா வளையல்தா கொடுப்பாங்களா? நல்லா படிச்சா கொடுப்பாங்களா? வக்கீல்களை யாருக்கு கொடுப்பாங்க? நல்லா பணியர்னா கொடுப்பாங்களா? நல்லா பழையடிச்சா கொடுப்பாங்களா? நம்ம வளையல்தா கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? அரசாங்க வேலைக்கு வந்த பண்ணது அவன் அரசாங்க வேலைக்கு போயிட்டா. நம்மளால போய் ஏங்கானு ஏன்ட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்கானு ஒரு வேலை போனா 500 ஏக்கர் நிலம் வச்ச ஊர்ல பெரியாளா இருக்கலாம். 5ஆம் கிளாஸ் ஃபெயிலுக்கு வாட்ச்மேன் வேலை வேண்டாம். இந்த கூட்டத்தில் தம்பிகள் இருக்கீங்களே, உங்க தாத்தா யாராவது ஒருத்தர் டிகிரி படிச்சுட்டா கைதுங்க. இந்த வாட்ஸ்அப் பார்த்த, இன்ஸ்டாகிராம் பார்த்த தம்பி எல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாமா? நம்ம தாத்தா ஏன் டிகிரி படிக்கல? ஏன்னா நம்ம ஊர் பழக்கவழக்க சட்டத்துல உங்க சாதி, உங்களுக்கு ஒரு சாதி, எனக்கு ஒரு சாதி இருக்கு. நம்ம சாதி படி குலத்தொழில் ஒண்ணு பண்ணிக்கிட்டே நம்ம இருந்தோம். நம்மளுக்கு படிக்கிற வேலையில. அப்பதான் பெரியார் கேட்டான், ஏண்டா அயோக்கியர்கள கல்லு சுமக்கிறதுனா, மானம் பறிக்கிறதுனா, தென்னை மரத்துக்கு தேங்காய் வைக்கிறதுக்கு, தென்னை மரத்துக்கு அது விவசாயம் பார்க்கறதுனா, பழையடிக்கிறதுனா, செருப்பு தைக்கிறதுனா, நோகாம நொம்புகிட்டு படிச்சுட்டு அரசாங்க பணிக்கு நீ மட்டும் போவியாடா, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு கேட்டாங்க. அப்பதான் தந்தை பெரியாருக்கு முன்னாடி நீதி கட்சியும் வச்சு நம்ம தாத்தா இங்க 3-4 பேர் இருக்காங்க. பின்னாடி வகுப்பு எடுப்ப பார்ப்போம். மாணவர்கள் வகுப்பு நாங்க எடுக்கிறோம். சரிங்களா? இடஒதுக்கீடு கொண்டு வந்து நீ என்ன ஆளுன்னு கேட்டாங்க. ஐயா நான் பிசியா. அப்படியா பிசியா? அப்போ ஒன்று 5 ஏக்கர் நல்லா இருக்கு. சரியா? பிசி ரெட்டியா, பிசி பொங்கலா கவுண்டர், பிசி நாடா, சரி சாய்ச்சல் வச்சு கையில அப்படின்னு கொடுத்து அனுப்பினாங்க. ஐயா எஸ்சி இல்லையா? அப்படிங்களா? நிலம் இருக்காது, உனக்கு வீடு இருக்காதுல்ல, சரிவா எஸ்சி தான் வச்சுக்கன்னு கை கொடுத்து வச்சுட்டாங்க. ஸ்கூலுக்கு நேர 5 மாணவர்கள் போறாங்க. போகும்போது 100 மார்க். எத்தனை மார்க்கு? 100 மார்க். 100 மார்க்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல, எந்த காலேஜ்லயாவது தமிழ்ல சார் 4 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டா சார். ஆனா அந்த தமிழ்ல மட்டும் 34 மார்க் எடுத்தார் சார். அப்படின்னா டிகிரி சீட் கொடுப்பானா? கொடுத்துருக்கானா? 4 சப்ஜெக்ட் நல்லா பாஸ் ஆயிட்டா சார். தமிழ்ல மட்டும் 1 மார்க் கம்மின்னு சீட் கொடுப்பானா? சார் என் கையில பிசி சர்டிபிகேட் இருக்கு சார். சார் என் எஸ்சி சர்டிபிகேட் இருக்கு சார். கொடுப்பாங்களா? எந்த பிசியாவது பெயில் ஆயிருந்தா காலேஜ் கொடுப்பானா? எந்த எஸ்சியாவது பெயில் ஆயிருந்தா காலேஜ் கொடுப்பானா? என்ன பண்ணிருக்கணும்? பாஸ் ஆயிருக்கணும்ல. பாஸ் ஆகி சீட்டுக்கு போயிட்டான். அப்ப ஒரு பயம் வரலாம். நான் 100க்கு 80 மார்க் எடுத்தேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. ஆனா இந்த பிசி பையனுக்கு 100க்கு 78 மார்க் எடுத்தான், அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அதான் பரவாயில்லையா? அந்த எஸ்சி பையன் இருக்காங்கயா, 100க்கு 65 மார்க் எடுத்துக்காயா, அவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. அது எஸ்சி ஏ அது இருக்காரு சார், 100க்கு 58 மார்க் சார் எடுத்துக்காரு, அவருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு பேசும்போது நம்மளே யோசிப்போம். நம்ம 100க்கு 70 மார்க் எடுத்தோம்,
80 மார்க் எடுத்து சீட் கிடைக்கலையே, அவன் தான் பெரிய மார்க்கு. மார்க்ல 100க்கு 80 மார்க் பெருசா 70 மார்க் பெருசா? எத்தனை மார்க் பெருசு? 80 தானே. அதனால நம்ம சொல்றோம் சார் 10 மார்க் கம்மியா இருக்கிற சீட் கொடுத்துறான் சார், சாய் சார் நம்ம சொல்றோமா இல்லையா? 80 பெருசா 70 பெருசா? 80 தானே. அப்படியே வச்சுக்குவோம். இந்த 80 மார்க் இருக்கிற பையன் இருக்காங்க, அவங்க அப்பா என்னவா இருப்பாரு? ஆடுமன் வைப்பாரா, இல்ல விவசாய வேலை வைப்பாரா? ஏதோ வரல, தள்ளு வண்டியில மாம்பழமோ கொய்யாப்பழமோ இல்ல ஏதோ ஒரு பொட்டா கடையில டீ கடையில டீ மாஸ்டராவோ இல்ல அதிகபட்சம் ஏசி கார் ஓட்டுற வாடகை கார் டிரைவர் இருப்பாரா? இந்த பையனை தம்பி சாமி நீ ஸ்கூலுக்கு போ சாமி பாரு. அந்த பையன் காலையில் எழுந்திரிச்சு அம்மாவோட வீட்டு வேலை பார்த்துட்டு தோட்ட வேலை பார்த்துட்டு நேரம் எந்திரிச்சு கர்னூல் காமராஜ் கட்ட பள்ளிக்கூடத்துல ஐயா கர்னூல் காமராஜர் நீதி கட்சிக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அரசாங்கம் கொடுத்த டவுசரை சட்டையை போட்டுட்டு கலைஞர் ஐயா கிட்ட பஸ்ல ஏறி போய் உள்ள உட்காந்துட்டு கலைஞர் ஐயா வேலை கொடுத்த அந்த தமிழ் வழி கிட்டத்துல படிச்சுட்டு மதியத்தை சத்துணவு ஐயா காமராஜர் சத்துணவுல ஐயா கலைஞர் ஐயா கொடுத்த முட்டையை சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்த பின்னாடி அங்க பசங்களோட ஒளிஞ்சு விளையாடுவோமாடான்னு கேட்பான், கிரிக்கெட் விளையாடுவோம் கேட்பான். அவங்க அம்மா சொல்றேன் ஏண்டா அப்பா தோட்டத்துக்கு போயிருக்காருல, கொஞ்சம் ஒத்தாசையா போனா உனக்கு நல்லா இருக்கும்டா, உனக்கு நல்லா விளையாட்டு அப்படின்னு அம்மா அந்த 1/2 மணி நேரத்தை திருடி அப்பாவோட வேலைக்கு அடிக்குது. 8 மணிக்கு வந்து நம்ம ஆள் இங்கிலீஷ் கொடுத்து எடுத்து நான்டி டெய்ல் எடுப்பான். ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்து ABCD டெவலப்மெண்ட் டிவிஎல் டிவிஎல். அப்பா என்னப்பா டெவலப்மெண்ட்? ஏண்டா நானே ஆடு மாடு வைக்கிறேன், ஏன்டா போய் சந்தேகம் கேட்குது? அப்பா சொல்றாரு இல்லையா? அப்பா அந்த சோசப்னா எந்த சோசப்பு? கரிகால சோசப்பா இங்க பரவாயில்லையா? அப்பா அது வீரமா முனிவர், எனக்கு தெரிஞ்ச சித்தர் தான் முனிவரா பாருங்க. பாருங்க, நம்ம அம்மாவுக்கு பாட்டி தெரியுமா? நம்ம அம்மாவுக்கு சுவாலஜி தெரியுமா? நம்ம அம்மாவுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? சொல்லி கொடுப்பாங்களா? ஆனால் அந்த பையன் மனசுல எங்கேயோ பிடிச்சி அங்கேயோ படிச்சு நல்லா 100க்கு 70 மார்க் எடுத்துறான். சாய் சார்ல கையில இருக்கு. 80 மார்க் பையன் எடுக்கிறான். அவங்க அப்பா பெரிய சாதியில கொண்டு வருது. அவங்க அப்பா போலீஸ்கார வேலை பார்த்தாரு, தாத்தா வக்கீலா வேலை பார்த்தாரு. இந்த பையன் ஏசி கார்ல போய் கார் டிரைவர் வீட்டுல வருவாரு. கிளாஸ் ரூம் போய் ஏசி. காலையில 3 டியூஷன், சாயங்காலம் 3 டியூஷன். 3 டியூஷன் முடிச்ச முன்னாடி பிளஸ் ஓய்வுக்காக வீட்லயே ஒரு பெரிய எல்இடி டிவி பார்ப்பாரு. 8 மணிக்கு அம்மா கூப்பிட்டு என்னன்னு நீங்க எடுத்தாங்க? பிசிக்ஸா, குவாண்டம் பிசிக்ஸா இல்ல அட்டாமிக் எனர்ஜியா? அம்மா இதாம்மா ரிவிஷன். மதிய சாப்பாடு இது என்னங்க போசி சோறா சாப்பிட முடியாது, என் பிள்ளைக்கு நான் வீட்டுல இருந்து டிரைவர்டே கொடுத்து விட சாப்பிடுவாங்க. 3 டியூஷன் காலையில அப்பா சொல்லி கொடுப்பாரு, வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு. இப்படி இந்த பையனை பண்றான். அவன் 100க்கு 72 மார்க் எடுத்துட்டான். நம்ம வேற மார்க் எடுத்துருக்கா 70. அப்பா படிக்கல, தாத்தா படிக்கல, அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு, அரசாங்கத்துல படிக்கிறான். 100க்கு 70 மார்க் எடுத்துட்டான். இப்ப 100க்கு 70 மார்க் எடுத்த பையனுக்கு பிசின்னு சர்டிபிகேட்ல காலேஜுக்கு போயிட்டான். அப்பா படிச்சு தாத்தா படிச்சு 300 வருஷமா படிச்சு எல்லா வசதியும் கிடைச்சு தடிமாடி 72 மார்க் தான் அடிச்சிருக்கு. எது பெரிய மார்க்கு? 72 உங்க அப்பாவுக்கு 3 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைக்கு வயசு 18, இன்னொரு பிள்ளைக்கு வயசு 12, 8 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு வயசு 3 வயசு. இந்த 3 பேரையும் நம்ம கோணியம்மன் திருவிழாவுக்கு அப்பா கூட்டிட்டு போறாரு. பெரிய கூட்டம். அப்பா இந்த 3 பேரையும் பார்க்கணும். அப்ப பெரிய பையனை பார்த்து இந்த 18 வயசு பையனை பார்த்து கூட்டம் அதிகமா இருக்கு, எங்கேயும் ஓடி போயிடாத, இந்த கையை பிடிச்சு காமிக்கிறார். இந்த 8 வயசு பையன் இருக்கான்ல, அப்பா என்னால தூக்கி இடுப்புல வச்சிடறாரு. எப்படி வேலை வந்துருப்பானா? தூக்கி எங்க வைக்கிறாரு? இடுப்பு வைக்கிறாரா? இப்ப இந்த 2 வயசு பையன் இருக்கான்ல, அப்பா என்ன பண்ணுவாரு? ஐயா பாரு தோல் அப்பாங்க. இந்த வளர்ந்த பையன் அப்பா மை டாடி நானும் புள்ளதானே என்னையும் தூக்கி தோல்ல வைக்க சொன்னா அப்பா என்ன சொல்லுவாரு? சத்தமா ஏன்டா தடிமாடு மாதிரி வளர்ந்துட்ட, உன் தம்பி சின்ன பையன், அவன் தூக்கி தோல் வைக்க சொல்லுவாங்கல்ல. அப்பாவுக்கு நீதி இருக்குல்ல, தன் பிள்ளை 3 பிள்ளையும் தன் பிள்ளைதான், தான் சாமி சிலையை காட்டணும். வளர்ந்த பையனை வெளியே போக சொல்ல, கையை பிடிச்சு நின்றாங்க. வளர்ந்த பையனை தூக்கி இடுப்புல வைக்கிறாரு. இப்பதான் பிறந்த பையனை தூக்கி தோல் வைக்கிறாருல,
அப்பாவுக்கு ஒரு நீதி இருக்குல்ல, அது போல அரசாங்கத்துக்கு ஒரு நீதி இருக்கு. அந்த நீதிக்கு பெயர் சமூக நீதி. அது என்னன்னா 300 வருஷமா ஃபார்வர்ட் டெஸ்ட் படிக்கிறான், 300 வருஷமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், 300 வருஷமா நிலம் இருக்கு, வீடு இருக்கு, ஏசி கார் இருக்கு, சொத்து தோட்டம் துறவு இருக்கு. அவன் 100க்கு 78 மார்க் எடுத்துட்டான். அவனை வெளியே போக சொல்லல, ஓபன் போட்டால நீ உள்ள பண்ணிடாங்கிறான். இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டி கொஞ்சம் ஆடு இருக்கு, கொஞ்சம் தோட்டம் இருக்கு, இப்பெல்லாம் கக்கூஸ் கான்ட்ராக்ட், சைக்கிள் கான்ட்ராக்ட் எடுத்து கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஆண்டசாரி விஷயம் வளர்ந்துட்டான், அவன் வளர்ந்துருக்கான். அவன்கிட்ட உன்னை வெளியே போய் சொல்லல, இப்பதான் வளர்ற இடுப்புல உட்கார்றான்னு சொல்லி 100க்கு 80க்கு 78 மார்க்கோட 2 மார்க் கம்மியா 76 மார்க் எடுத்தான். அந்த சமப்படுத்துறதுக்கு இவன் பிசிஓ சர்டிபிகேட் கொடுத்து இங்க வாழாங்கிறான். இந்த எஸ்சி மக்கள் நீ தாயா வர்றான், அவனை பார்த்தா திட்டு தொட்டா திட்டு வாழ்நாள் கொடுக்க டே சொல்லு கும்பரசாமி அப்பன் தாத்தாலாம் புரிஞ்சு ஆண்டா தூக்கி அப்பா தோலை வைக்கிறதா வச்சு நீ எஸ்சி நீ 70 மார்க் எடுத்திருக்கேன்னு சாய் சாக்க கொடுத்து 3 பேரை ஒன்னாக்குறதுல இதுக்கு பெயர் சமூக நீதி. இந்த தத்துவத்தை சொல்லுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அது தந்தை பெரியார் தலைவர், அண்ணா தலைவர் கலைஞர், அதைத்தான் இன்றைய முதலமைச்சர் உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார். அந்த சமூக நீதிக்கு எதிராக ஒரு புதிய கல்விக் கொள்கை என்று நரேந்திர மோடி கொண்டு வந்திருக்கிற போது உங்கள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பெரிய ஆயுதமாய், மதையானை கொண்ட அந்த மதையானை வீழ்த்துகிற ஆயுதமாய், அங்குசமாய் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வாய்ப்பு இருக்கிற தம்பிகளுக்கு கொஞ்சம் புத்தகத்தை கொடுக்கிறார், வாசியுங்கள், எழுதுங்கள், பரப்புகள். வாய்ப்புகள். நன்றி, வணக்கம்.